ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான மெத்தடில் சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பூண்டு, வரமிளகா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. அப்புறமா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2 சின்ன சைஸில் இருந்தால் ஓகே, போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. கருவேப்பிலை தேவையான அளவு டேஸ்ட்டுக்காக அதையும் போட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சிக்கன் நான் பிரட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் நம்ம வீட்டில் தேவையான மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் ஆல்ரெடி நான் ஒரு 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன். அந்த சிக்கன் நம்ம ஏற்கனவே வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு அந்த சிக்கன் எடுத்து நம்ம இதில் போடலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணும் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளி ஆப்ஷன் தான். நாங்கள் ரொம்ப கம்மியான அளவு தான் தக்காளி போட்டிருந்தோம். வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அதை நீங்கள் விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை இதில் போட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், டக்குன்னு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா நீங்கள் எதுவும் தண்ணியே இதில் ஊற்ற வேணாம். அதுதான் நீங்கள் மெயினாக பண்ணணும். தண்ணியே ஊற்றாதீங்க, சிக்கன்லேயே தண்ணி வரும். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பிரட்டிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அடுப்பை சிம்மிலேயே வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். தேவையான அளவு உப்பு உங்களுக்கு போட்டுக்குங்க. போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மூடி வச்சிங்கன்னா போதும். இதுலேயே உங்களுக்கு நல்லா அதை சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும். பண்ணிவிட்டு மேலே பெப்பர் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க, உங்களுடைய டேஸ்ட்டுக்கு, காரத்துக்கு தகுந்த மாதிரி. பட் ஏற்கனவே நம்ம அந்த சிக்கன்லேயே எல்லாமே போட்டோம். ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் வந்துடும். உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சீக்கிரமாக முடிஞ்சிடும், உங்களுக்கு பெருசாக இதில் வேலை எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பிரியாணிக்கு ரொம்ப சைட் டிஷ். இந்த இதை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.